கர்ணபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து தொடர்ச்சியாக உயிரிழப்புகளின் எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது. நேற்று இந்த சம்பவம் நடைபெற்றிருந்த நிலையில் 70க்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனை, சேலத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை என பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது வரையிலும் 34 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழக அரசு சார்பில் தொடர்ச்சியாக நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் உத்தரவின் பேரில் நேரடியாக அமைச்சர்கள் நேற்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் ஏவா வேலு ஆகியோர் நேரடியாக சென்று அந்த கள நிலவரங்கள் அங்கு என்ன பிரச்சனை நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக நேரடியான ஆய்வுகளிலும் ஈடுபட்டிருந்தார்கள். அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களையும் நேரில் சென்று அவர்களிடம் பேசியும் முகாம் அலுவலகத்தில் தங்க வைத்திருக்கக்கூடியவர்களையும் நேரில் சென்று பார்வையிட்டு வந்தார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், எஸ்பி உள்ளிட்டவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. 9 பேருக்கும் மேற்பட்டவர்கள் காவல்துறையில் சார்ந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிபிசிஐடி விசாரணைக்கும் தமிழக அரசு உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று கூட சமூக வலைதளங்களில் குறிப்பாக இந்த மாதிரியான விவகாரங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கு நேரில் சென்று பார்வையிடுவதற்காக செல்ல இருக்கிறார்கள். நேற்றே எடப்பாடி பழனிசாமி இன்று காலை செல்வார் என்ற தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. 9:30 மணி அளவில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு நேரில் சென்று பார்வையிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நேரில் சென்று பார்வையிடுவதாகவும் அதே போல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் செல்ல இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது பிறகாக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் இது தொடர்பாக நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக சென்று அங்கு ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களை பார்வையிடுவதற்கும் அதே போல உயிரிழந்தவர்களுக்கான உரிய நடவடிக்கை எடுப்பதற்காகவும் நேரில் சென்று அங்கு ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவையின் இன்றைய நிகழ்வுக்கு பிறகாக முதலமைச்சர் தலைமையில் தமிழக சட்டப்பேரவை அலுவலகத்தில் இது தொடர்பாக ஆலோசனை என்பது முதலமைச்சர் தலைமையிலும் அதே போல நேற்று நேரில் சென்று ஆய்வு செய்யப்பட்ட அமைச்சர்கள் அங்கு என்னென்ன மாதிரியான நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக முதலமைச்சரிடம் விரிவான தகவலை தெரிவிக்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று பிற்பகலுக்கு பிறகாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு நேரில் சென்று பார்வையிட இருப்பதாகவும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களை நேரில் பார்வையிட கட்சித் தலைவர்கள் கள்ளக்குறிச்சி செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலீனா.